அன்பு சொந்தங்களான கும்பராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ, உங்கள சுத்தி இருக்கவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்கலாம் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறதுனால தான், நீங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் உண்மதானே? இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட கும்பராசிக்கு, இத்தன நாள் எப்படியோங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஏன் டிசம்பர் 31க்கு பிறகுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது. தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் கும்பராசிக்கு டிசம்பர் 31க்கு பிறகு இவையெல்லாம் நடந்தே தீரும். 100% உண்மையான கணிப்புங்க. அதாவது, "என்னம்மா சொல்ல போற? ஏதாவது தப்பான விஷயம் எதாவது சொல்லிட போற? நானே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிடாதீங்க. நிச்சயமா நல்ல செய்தி தான். மேக்ஸிமம் நவகிரகங்களுடைய அமைப்பிலேயே 3 கிரகங்களுடைய அமைப்பு மட்டும் நம்ம வந்து ரொம்ப இதா பார்ப்போம். ஏன் சொல்லப்போனாக்கா, ஒரு சிலர் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எல்லாமே தடையாகுது, பண கஷ்டம் அது இதுன்னு சொல்லுறப்போ, அவங்களோட ஜாதகத்த கொண்டு வந்தவே நாங்க ஜோதிடத்துல பார்க்குற ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? சனி பகவானுடைய அமைப்பும், ராகு கேதுவுடைய அமைப்பும் தான் பார்க்குவோம். ஏன்னா, அவங்க 3 பேரும் தான் நெறைய கஷ்டங்களுக்கு காரணகர்த்தாவா இருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்க? யார் கூட கூட்டணியில இருக்காங்க? அவங்க அதே இடத்துல இருந்து தொல்ல குடுப்பாங்களா? இல்லைன்னா மாறுவாங்களா? இதற்கான பரிகாரம் என்ன? வழிபாடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா கணிச்சு தான் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கிறப்போ, சனி பகவானோட பயிற்சி அப்படின்னு தனிப்பட்ட முறையில பார்க்கலாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறத ராகுவும், கேதுவும் பொறுப்பேத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. எப்படி? ராகு, கேது நவகிரகங்கள்லயே வந்துட்டு அசுப கிரகம்னு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். சுபகிரகம் அப்டின்னாவே நம்ம குரு பகவான சொல்ற மாரி, இவங்க 2 பேரும் வந்து அசுபகிரகம். தனக்குன்னு தனியா வந்துட்டு கேரக்டர் கிடையாது. இவங்க எந்த வீட்ல உட்கார்றாங்களோ, அந்த வீட்டுடைய குணாதிசயங்கள எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் கெட்டத மட்டும் பண்றதுனால தான் இவங்கள வந்து அசுபகிரகம் அப்டின்னு அடையாளப்படுத்துவோம். ஆனா, இவங்களே உங்களுக்கு நல்லது பண்றாங்க அப்டின்னாக்க, உங்க வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு நல்ல விதத்துல மாறப்போதுங்கிறத உணர்ந்துக்கோங்க. கும்பராசிய பொறுத்தவரைக்கும் 2025 டிசம்பர் 31க்கு பிறகுலாம் வந்துட்டு வாழ்க்கை நிலை கும்முன்னு இருக்க போகுது. குதூகலமா இருக்க போகுது. மகிழ்ச்சியா இருக்க போகுது. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பொதுவாவே இந்த கும்பராசிக்காரங்க வாய்மையே வெல்லும். நல்லது தான் எனக்கு ஜெயிக்கும்னு வாழக்கூடியவங்க. யாரு எவ்ளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி, பரவால்ல நீ பண்ணிட்டியா, கடவுள் உனக்கு பதில் குடுப்பாரு. தப்பு செஞ்சாலும் என்னைக்கும் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. இது பார்க்குற மத்தவங்க என்ன, இவன் லூசு மாரி பண்ணிட்டு இருக்கான். அடிச்சா கூட அடி வாங்கிட்டு வரான் போல. இப்படிலாம் நெறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனா, அவங்க புத்திசாலி கிடையாது. இவங்க அமைதியா இருக்கிறதுனால, இவங்கள நீங்க ஏளனமா நெனச்சாலும், கடைசில இவங்க தான் வந்துட்டு வெற்றி அடைவாங்க. எவ்வளோ தூரம் நீங்க நல்லவங்கள கெடுக்க முடியும்? கும்பராசிகள் பொறுத்தவரைக்கும் நல்லவங்க தான். கஷ்டங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, இது நிரந்தரம் இல்ல. அசைக்க முடியாத நம்பிக்கை இவங்களுக்கு வாய்மையே வெல்லுங்கிறதுல. உங்கள பொறுத்தவரைக்கும், நாட்டு நலன் மீது அதிக அக்கறை கொண்டவங்க இவங்க. தேசபக்தியில இவங்களுக்குலாம் வந்து உசுரு மாதிரி. உலக விஷயங்கள உன்னிப்பா கவனிக்கக்கூடியவங்க. தொலைநோக்கு சிந்தனை அதிகமா இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? நீ இப்ப செய்ற தப்பு மறுமையில அதாவது நீ செத்து போனதுக்கு பின்னாடி கடவுள்கிட்ட நீ பதில் சொல்லணும்லாம் வரைக்கும் பேசுவாங்க. ஏன்னா, இவங்க அந்த அளவுக்கு கடவுளுக்கு ஆட்பட்டு வாழ்க்கைய வாழணும். உண்மைக்கு புறம்பா வாழக்கூடாதுன்னு சொல்லி வாழக்கூடாதுங்க. நியாயத்துக்கு துணை போறவங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உசுரையும் விடுவாங்க. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறதில்லங்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க. ஒரு கொள்கை அப்படிங்கிறது உயர்வானது. இவங்கள பொறுத்தவரைக்கும், இவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது எல்லாரையும் அரவணைச்சு பண்ணக்கூடிய ஆளுமையா தான் இருக்கும். மத்தவங்கள கட்டுப்படுத்தி, மத்தவங்களுக்கு மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளுமை இருக்காது. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் ஈயரும் கூட துரோகம் நினைக்காதவங்க. உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. சுயநலமற்ற தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க. எவ்ளோ நல்ல குணம் பாருங்களேன்! இவங்களுடைய வாழ்க்கை நிலை ஏன் அப்படி இருக்குன்னா, உண்மைய பேசுவாங்க. மனசுல பட்டத படபடான்னு பேசுறதுனாலவே நெறைய பேருக்கு சாதகமா போயிடுது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரூ. 10,00,000 பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் மத்தவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த பணத்த வந்துட்டு என்கிட்ட இருந்து 1,00,000 2,00,000 ஏதாவது காரணம் சொல்லி கஷ்டத்த சொல்லி வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல என்னை ஏமாத்தி அந்த 10,00,000 எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி என்னுடைய அந்த காச வந்து நஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எவ்வளையோ இருக்கு. நல்லவங்க, கெட்டவங்க எல்லாம் கலந்து தான் இருக்காங்க. பட் நல்லவங்கள வந்துட்டு நம்ம அடையாளப்படுத்தவே முடியாது. கெட்டவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ யாருக்காவது ஒருத்தர் கெட்டவங்களுடைய கண்ணுல பட்டோம் அப்படின்னா அந்த 10,00,000 காலியாயிடும். இல்லையா? இது தெரியாதனால தான் கும்பராசிக்காரர்கள் நெறைய இடங்கள்ல சிக்கல்கள்ல மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கீங்க. நெறைய பேருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, தான் வேல வெட்டிய விட்டுட்டு மத்தவங்களுடைய வாழ்க்கை நிலைக்காக ஓடுறது, இதெல்லாம் வந்துட்டு கும்பராசிக்காரங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இத செய்ய வேண்டான்னு சொல்ல, உண்மையா உதவி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் செய்தால், உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நல்லவங்க நீங்க. கஷ்டப்பட்டாலும்
நீங்க வந்து என்னைக்கும் தோத்து போக மாட்டீங்க. கடவுள் அப்படி விடவும் மாட்டாரு. ஸோ இத்தன நாள் பட்ட கஷ்டத்துக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லா இருக்க போறீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ராகுவும், கேதுவும் மாறி, மாறி உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா வாக்குறுதி குடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான். இதுவரைக்கும் உங்களுக்கு குடுத்த கஷ்டத்த எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு. புதிய திருப்பங்கள் கிடைக்கும். விஐபியோட நட்பு கிடைக்கும். பண வரவ கொடுக்குறாரு. பல காரியங்கள் இப்ப வந்து கைகூடி வரும். தடைப்பட்டுட்டே இருந்துச்சு. எத தொட்டாலே வந்துட்டு முடிஞ்சே வராது. முட்டி, மோதி எவ்வளவோ கஷ்டப்பட்டாலே. ஆனா இனி சாதாரணமா முடிஞ்சு வரும். உங்களுடைய சமயோகித புக்தியினால தீர்க்க முடியாத கஷ்டங்கள்லாம் இப்ப வந்து பேசியே தீர்த்துருவீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவீங்க. வீட்ல தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்ப சிறப்பா நடக்கும். கூட பொறந்தவங்க பாச மழை பொழிவாங்க. பிள்ளைகள் வந்து உங்கள புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய பயணங்கள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும். குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும். பிரிந்து போனவர்கள் கூட இப்ப ஒண்ணு சேருவாங்க. உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகள இப்ப வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஏன்னா, நல்லத வந்து நம்ம பேச தான் போறோம். ஆனா, அத ஏத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. சோ, அந்த மாரி அவங்ககிட்ட பேசுறதுனால நமக்கு தான் வந்து நேரம், காலம் வேஸ்ட் ஆகும். அத விட்டுடுங்க. அதே மாரி எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அரசு காரியங்கள்ல ஆதாயம் உண்டு. வழக்குகள் சாதகமா மாறும். வாகன வசதி உண்டு. அரசு விவகாரங்கள் வெற்றி கொடுக்கும். வெளிவட்டத்துல செல்வாக்கு உயருது. எதிர்பார்த்த நிறுவனத்துல நல்ல வேலை கிடைக்கும். வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கு, அதுவும் குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்ன யார்ட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அதனுடன் சேர்த்து இந்த விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட, தெரியாதவங்க கிட்ட, இல்ல சும்மா கொஞ்ச நாள் பழக்கம் பட்டவங்க கிட்டலாம் வந்துட்டு நம்மளுடைய பர்சனல் விஷயத்த, குடும்ப விவகாரங்கள வந்து பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா தேவையில்லாத வந்து இன்னும் சிக்கலா மாத்தி விட்டுடுவாங்க. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும். புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை அதிகப்படுத்துவீங்க. வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கான்கிரீட் கமிஷன் மூலம் லாபம் அடைவீங்க. உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை குடுத்துட்டு வந்த மேல் அதிகாரிகள் இனி உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டுவாங்க. உங்களின் பொறுப்புணர்வை கண்டு அவங்களே புதிய பதவி மற்றும் சலுகைகளை கொடுப்பாங்க. கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், வசதிகள் தேடி வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா, ராகு பகவானால கும்ப ராசிகளுக்கு எல்லா விதங்கள்லயும் நலம் உண்டு. சோ இவர தொடர்ந்து கேது பகவான் என்ன சொல்றாருனாக்க, ராகு பகவான் குடுத்தத விட நான் ஒரு படி மேலேயே குடுக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாரி அரசியல்வாதிகள் மாரி மாறி, மாறி வாக்கு குடுத்துட்டு இருக்காங்க. சோ கேது பகவான பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட்டு விஷயம் உடல் ஆரோக்கியத்த நான் வந்து சரி பண்ணி குடுக்குறேன்பா. உன்னுடைய உடல் ஆரோக்கியத்த நான் ரொம்ப பாடுபடுத்திட்டேன் அப்படிங்கிறாரு. அதே மாரி கருத்து மோதல்கள் இருந்திருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு குடுக்குறாரு. தேவையில்லாத சண்டை சச்சரவு. நம்ம அமைதியா இருந்தாலும் வந்துட்டு தான் சொல்லுவாங்கல்ல, நான் பாட்டுக்கு சிவனேன்னு போனேன் அப்படிங்கிற மாரி நெறைய பிரச்சனை தேடி தேடி வந்திருக்கும். மன உளைச்சல் இருந்திருக்கும். இப்ப எல்லாமே மாறுது. மனசுக்கு நிம்மதி உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகள நிறைவேத்துவீங்க. குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் சிறப்பா இருக்குங்க. அடுத்து இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் இது மாதிரியான விஷயங்கள்ல லாபம் அதிகமா குடுப்பாங்க. ஆனா இன்னொரு விஷயத்திலயும் வந்துட்டு கேது பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை குடுக்குறது என்னன்னாக்க, யாரையும் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. முடிவு எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரையும் நம்பக்கூடாது. கும்பம் அப்டின்னாவே அது எப்பவுமே உங்களுடைய சுய சிந்தனை, சுய முடிவா மட்டும் தான் இருக்கணும். பயணங்கள் அதிகரிக்கும். அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன கொடுக்கும். பழைய உறவுகாரங்களுடைய விசேஷங்களை நீங்க வந்து கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. சிலர் வந்து சீண்டி பார்த்திருப்பாங்க உங்கள. அப்போ வந்து நீங்க பொறுமையா இருக்கிறதுனாலவே அவங்களுக்கு வந்து உடனே நீங்க பயந்துட்டீங்க. இவன அவ்வளவுதான் முடிச்சிடலாம்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ உங்கள பார்த்தாவே அவங்க பயந்து ஓடக்கூடிய நிலை உருவாகுது. திருமண வயதில இருக்கவங்க திருமணம் கைகூடி வரும். தந்தை வழி உறவுக்காரர்களும் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. கோபத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அது முன்கோபம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் கும்பராசிக்கு. பொறுமையா இருங்க. தப்பே கிடையாது. யாராவது உங்ககிட்ட வந்து வம்பு வழக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட விட்டு புடிங்க. கெட்டு போக மாட்டீங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முன்னாடிலாம் சின்ன விஷயம் கூட ரொம்ப போராடி முடிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப வந்து கஷ்டமான விஷயத்த கூட எளிமையா முடிச்சிருவீங்க. இந்த காரியங்கள்ல இருந்த தடுமாற்றம் இப்ப வந்து மாறுது. ஆன்மீக சிந்தனை, பொது அறிவு, யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனம் ஈடுபடும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விதங்களிலும் கவனமா இருங்க. இருந்தாலும் காலம் நேரம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. திருமண வயதில இருக்கக்கூடியவங்க நல்ல வரன் தேடி வரும். வேலை தேடுறவர்களுக்கு நல்ல வேலை அமையும். திருமணம் ஆன பெண்மணிகளுக்கு நீண்ட நாள் கனவாக குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்கும். இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, வியாபாரத்துல சுமூகமான லாபம் உண்டாகும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கன்னி பெண்களே காதல் விவகாரம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. மாணவ மாணவிகள பொறுத்தவரைக்கும் ஏனோ தானோ அப்படின்னு படிக்காம ஆர்வத்தோட படிப்புல வந்துட்டு ஈடுபடுங்க. மத்தபடி எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டு. குறிப்பா கும்பராசிய பொறுத்தவரைக்கும் இந்த ராகும் கேது என்ன சொல்றாங்க தெரியுமா? "நீ என்ன ஆசைப்படுறியோ அத குடுக்குறேன். முயற்சி பண்றியா? அத வெற்றியா மாத்துறேன். நீ செய். நான் உனக்கு உதவி பண்றேன். நாங்களா வந்து எங்களால குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. சோ இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
எல்லா விதங்கள்லயும் இந்த ராகுவும் கேதுவும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாங்க. செல்வம் செல்வாக்குன்னு சொல்லிட்டு சகல விதங்கள்லயும் உங்களை மேம்படுத்தி பிடிக்கிறாங்க. சோ உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள திருமயத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரையூர் அப்படிங்கிற ஊர்ல அருள்பாலிக்கக்கூடிய நாகராஜனை பூஜித்து ஸ்ரீ நாகநாதரையும் ஸ்ரீ பிரம்மதாம்பாளையும் வணங்குவதனாலையும் அத காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதனாலையும் பிரச்சனைகள் குறைந்து வெற்றி கிடைக்கும். சகல விதங்களிலும் சௌபாக்கியம் உண்டாகும். வாழ்த்துக்கள். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்கான ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களா பார்க்கலாம். கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரம். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுக்கு இந்த ராகுவினாலையும் கேதுவினாலையும் இருக்கக்கூடிய பொது பலன்கள்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகுது. தொழில், வியாபாரம் இதுல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தோட சில புண்ணிய தலங்களுக்கு சென்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தார் எல்லாருமே உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னா, புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். லாப நிலை உண்டாகுது. வெளிநாட்டு தொடர்பால ஆதாயம் உண்டாகும். தொழில கவனத்தோட ஈடுபடுவீங்க. போட்டிகளை குறைத்து நெருக்கடிகள் விலகி வெற்றியாளர்களா வலம் வருவீங்க. இந்த நிலையில மாற்றம் உண்டு. நெருக்கடிகள் நீங்குது. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க. அது அரசு துறையாகட்டும், தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல ஒருத்தர் கீழே முதலாளி கீழே வேலை பாக்குறாங்க, கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, இல்ல கூலி வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, புதிய பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் சாதகமான காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. இது வரைக்கும் வேலை இல்லாதவங்க கூட நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலை வந்து விட்டுட்டு போகிற அளவுக்கு கஷ்டத்துல இருந்த உங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான ஒரு பணி அமையும். உங்களுடைய பணியிட சூழல்ல இருந்த சங்கடங்கள் விலகுது. செல்வாக்கு உயருது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்கள் வரும். வேலைக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல வேலை அமையும். முன்னேற்றமான நிலை உண்டாகுது. புதுசா சொத்து வாங்குவீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறுது. வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் நடக்கும். குடும்பத்தார் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க. உறவுக்காரங்கிட்ட மட்டும் பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க. நிதானத்தை கடைபிடிங்க. உடல் நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுது. சுய தொழில் செய்யறவங்களுக்கு எல்லா விதங்களிலும் வெற்றி உண்டு, லாபம் உண்டு. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரைகளை கேட்டு நீங்க செயல்படுவதனால, சிந்தனையை வேறு எங்கும் சிதற விடாமல் படிப்பதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். விரும்பிய பாடப்பிரிவுகள்ல சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலங்களை போயிட்டு விரும்பிய கல்வியை பயில்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களுக்கு உடல்நிலையில இருந்து வந்த சிரமங்கள் மறையுது. பரம்பரை நோய் தொற்று நோயாவே இருந்தாலும் சரிங்க, அது வந்து மருத்துவ சிகிச்சையினால கட்டுக்குள்ள வருது. சின்ன பாதிப்புகளா இருந்தா கூட இப்ப வந்து சரியாகுது. முழுமையா ஆரோக்கியமான மனிதர்களாக வலம் வர போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கும். நெருக்கடிகள் விலகும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. சங்கடங்கள் விலகுது. நற்பலன்கள் உண்டாகுது. எதிர்பார்ப்பு நிறைவேறுது. எல்லா விதங்களிலும் குடும்ப ஒற்றுமை மேம்பட்டு நிக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு நலத்திட்டத்துல நீராடி சனி பகவானுக்கு வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்குது. அடுத்து சதய நட்சத்திரம். குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள். நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது. உடல் பாதிப்புகள் விலகுது. பயம் விலகுது. தொழில் இந்த தடைகள் விலகுது. வருவாய் அதிகரிக்குது. நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகுதுங்க. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருங்க. எந்த தொழில் செய்தாலும் சரி, தொழில் இருந்த தடைகள் விலகுது. வர வேண்டிய பணம் கைக்கு வரும். ஒவ்வொரு செயல்பாடும் வந்துட்டு நிதானமா செய்யணும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இப்ப வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குறிப்பா உங்களுடைய அந்த தொழில் ரீதியா உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மட்டும் இல்லாம பகைமை கூட மாறுது. வருமானம் அதிகரிக்கும். சங்கடங்கள் நீங்குது. அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், ஒருத்தருக்கு வேலை பார்த்தாலையும் சரி, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறையும். வேலை பளு குறையும். உங்களுடைய நிலை உயரும். சக ஊழியர்கிட்ட உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் மறையுது. குறிப்பா வேலையில இருந்த சங்கடங்கள் விலகுவதனால அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. முதலாளிகளும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டாகுதுங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து குழப்பங்கள் விலகுது. வயிறு, கருப்பை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. மாங்கல்ய ஸ்தானம், அதாவது திருமண தடைகள் எல்லாமே விலகுது. திருமணம் கைகூடி வரும். வேலையில இருந்தவங்களுக்கு சங்கடங்கள் மறையுது. அரசு பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. சுய தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுடைய தொழில இருந்த நெருக்கடிகள் மறையுது. நன்மையான நிலை ஏற்படுது. வருமானம் அதிகரிக்குதுங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவீங்க. மனசை வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம டீச்சர் சொல்ற அறிவுரைகளை ஏற்று நீங்க நடப்பதனால தேர்வுகள்ல வெற்றி உண்டு. மேற்படிப்பு கனவுகளும் இப்ப நனவாகுதுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய், தொற்று நோய் எல்லாமே இந்த காலகட்டத்துல
மருத்துவ சிகிச்சையினால கட்டுக்குள்ள வரும். இதனால எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை. சரியான நேரத்துக்கு உணவும், சத்தான உணவும் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்தின் மீது தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் பண தட்டுப்பாடு மறையுது. குடும்ப உறவுகிட்ட இருந்து வந்த அந்த பகைமை மாறுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மருத்துவ செலவு வந்திருக்கும். அந்த நிலை இல்லைங்க. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்க. குடும்பத்துக்கே சொத்து சேர்க்கையும் உண்டாகுது. செல்வ செழிப்போட ஒற்றுமை பலப்பட்டு நிக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சரபேஸ்வரர் வழிபாட்டுடன் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓரையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர சங்கடங்கள் குறையுது, சந்தோஷம் நிலைக்குங்க. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் ராகும் கூடக்கூடிய விஷயம் என்ன? பொதுவா பார்த்தோம்னா நற்பலன்கள் அதிகமாகுது. உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் விலகுது. தொழில வளர்ச்சி, வரவேண்டிய பணம் கைக்கு வருது. வருமானம் அதிகரிக்குது. திருமண வயதுல இருந்து திருமணம் நடக்கும். சொத்து விவகாரங்கள் இருந்த சங்கடங்கள் தீருது. புதுசு சொத்து சேர்க்கை உண்டாகுது. கோயில் தரிசனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா விற்பனையில இருந்த அந்த மந்தத்தன்மை, பணவரல இருந்த தடைகள் எல்லாமே மறையுது. லாபமான நிலை உருவாகுது. வரவுகள் இருந்த தடைகளும் விலகி தொழில நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ இல்ல கூலி வேலை பாக்குறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்த தொழில இருந்த நெருக்கடிகள் மறையுது. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். வேலையில அதிகபட்சமான கவனம் செலுத்துவீங்க. ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாங்க. திருப்திகரமான நிலை உடைய பணியிடத்துல இருக்குது. உடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகிட்ட இருந்த அந்த கசப்புத்தன்மை மாறுது. உடல்நிலையில இந்த பாதிப்புகள் சரியாகுது. கணவருடைய உடல்நிலையும் சீராகுது. அலுவலகத்துல பணிபுரியவர்களுக்கு வேலை பளு குறையும். செல்வாக்கு அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகளும் இப்ப விலகி போகுது. நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்களும் மறைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துப்பீங்க. பொன் பொருள் சேரும். சிலருக்கு உடைய வேலை விஷயமா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்குது. நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும். யோகமான நிலையே சொல்ல கல்வியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறது மட்டும் இல்ல, விரும்பிய பாடப்பிரிவுல சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டு. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சங்கடங்களால கஷ்டப்பட்டிருப்பீங்க. தொற்று நோய், பரம்பரை நோயால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மருத்துவ செலவே நிறைய காசு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது. உடல் ஆரோக்கியம் சீராகுது. அதாவது மருத்துவ செலவு இல்லாத நிலையை உருவாகுது. விபத்து, செலவு, பயம் இந்த மாதிரியான நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும். இப்ப முழுமையா அதுல இருந்து வெளியே போறீங்க. ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையோட கும்பம் குதூகலமா இருக்க போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வீண் சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீருதுங்க. புதுசா சொத்து வாங்குவீங்க. வீடு வாகனம் வாங்கி வசதிகள் வாய்ப்புகள் பெருகுது. அது தலைக்கு வந்த விஷயம் தலைப்பாகையோட போகுதுன்ற அளவுக்கு இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது. செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு வன்னி இலைகளால அர்ச்சனை செய்வதனால நினைத்த காரியங்கள் கைகூடும். சந்தோஷம் உண்டாகும். வாழ்க்கையே வளமாக மாறுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, கும்ப ராசிக்கு ராகுவும் கேதுவும் மாறி மாறி அதிர்ஷ்ட பலன்களையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.